ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஏ சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போயும் ஒரே மாதிரியே சில்லி பவுடரே போட்டு ரெட் கலரில் பண்ணியிருப்போம். இது டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலர்லேயும் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த ஃபிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக மசாலா எப்படி மீனோட ஒட்டி பிரியாமல் இருக்கிறது அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பும் கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா அதோட பெரட்டி அப்படியே எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற விட்டுறணும். இது ஊறக்கூடிய அந்த 10 நிமிஷத்தில் நம்ம மசாலாவுக்கு என்னென்ன ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 பூண்டு, சின்ன சின்ன பூண்டாக எடுத்துக்கோங்க. இது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 5 மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இது கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கல் உப்பு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிருக்கும் போது இந்த மாதிரி கொரப்பாக திப்பி திப்பியாக தான் இருக்கும். இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 சுற்று சுற்றினதுக்கப்புறமா இந்தளவு தான் இருக்கும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா மீனோட நல்லா ஒட்டி இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எப்படி வந்திருக்கு பாருங்கள், வலுவலுன்னு. இதை நம்ம எடுத்து நல்லா மீன் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி அந்த மீன் கீரி வாங்கிட்டு வாங்க. முழு மீன் பொரிக்கும் போது அவங்களே கொடுத்துருவாங்க கீரி. அந்த கீரின மீனில் நல்லா அந்த கேப் விடாமல் நல்லா மசாலாவை தடவுங்க. அப்போ தான் மீனுக்கு உள்ளே அந்த மசாலா போய் மீன் பொரிச்சதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தடவும் போது நம்ம கையெல்லாம் எரிச்சல் வரும். ஆனால் அந்த மாதிரி எரியும் போது கை எரியுது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மீனோட ருசியே போயிடுமா. அதனால் நம்ம எரிஞ்சாலும் எரியுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எரிச்சல் இருந்தால் நீங்கள் கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் குறைஞ்சிடும். இப்போ நம்ம அந்த மசாலா தடவின மீனை ஒன்று ஒன்றா தட்டில் எடுத்து வச்சு அதுக்கு மேலேயே அந்த மீதி இருக்க மசாலாவையும் நல்லா பூசி விட்டுருங்க. அந்த மசாலா வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலா ஊறுனா போதும். இதை நல்லா ஒரு ஃபேன் காற்றுலையோ அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக வெயில் படக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வைங்க. இது நல்லா சூப்பராக இருக்கும். நான் எங்கள் வீட்டு பால்கனியில் தான் வச்சு உணர விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து பொரிக்கலாம். நான் மீன் பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா அந்த பேனில் ஒட்டி அப்படியே பிஞ்சிட்டு வராமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மீனாக எடுத்து வைங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதோட வாசனை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அந்த மசாலா வாசனையே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம மேலே ஒரு ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி போடும்போது அந்த மசாலா பிரியாமல் இருக்கும், மீனோட ஒட்டி இருக்கும். அதனால் மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபுல் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரியே பண்ணுங்கள் தோசை தவாலையே. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. இது செடியில் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கினது. அதையும் ஒரு 2 வரி வச்சோம் அப்படின்னா அந்த மீனோட வாசனையோட இந்த கருவேப்பிலையும் சேரும்போது இன்னும் மனமும் ருசியும் வேறு லெவலில் இருக்கும். அந்த கருவேப்பிலையை நம்ம வெறுவாயிலே சாப்பிட்லாம். பாப்பாலாம் வெறுவாயிலே எடுத்து சாப்பிட்டாங்க. நல்லா உங்களுக்கே தெரியும், அந்த ஆயிலில் அது ஃப்ரை ஆனால் நல்லா முறுமுறுன்னு முறுக்கு மணிக்கு இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அம்மிக்கு மேலே லேசாக விட்டிங்கன்னா மீன் தூக்கிக்கிட்டு இருக்காமல் நல்லா ஃப்ரை ஆகும். முழு மீன்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக வட்டமாக கட் பண்ணோம்னா வேகமாக ஃப்ரை ஆகிடும். மீன் நார்மலாகவே வேகமாக ஃப்ரை ஆகிடும். இது கொஞ்சம் முழுசாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தட்டில் எடுத்து வைங்க. இது கொஞ்சம் நீளமான மீன்றனால இந்த ஒரு மீன் மட்டும் பிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதை எப்படி பிய்யாமல் இருக்குன்னா அந்த 2 ஸ்பூன் வச்சு நான் எடுத்தேன். அதுக்கடுத்தது பிய்யலை. அந்த ஃபஸ்ட்டு மீன் மட்டும் லைட்டாக பிஞ்சிடுச்சு. இது மேலே நம்ம லேசாக கருவேப்பிலையும் மேலே வச்சு
குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சுட சுட இந்த 3 மீனையும் உடனே காலி பண்ணிட்டாங்க. இது கூடவே இந்த லெமன் தான் வேறு லெவல் டேஸ்ட்டு. எங்கள் பாப்பாவுக்கு லெமன் புழிஞ்சா தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அடுத்த மீனுமே வந்து லெமன் புழிஞ்சு தான் சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த மாதிரி தோசை தவாவில் வந்து மீன் ஃப்ரை பண்ணும்போது சுற்றியுமே அடுப்பை சுற்றி ரொம்ப எண்ணெய் தெரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அடுப்பை லேசாக சூடு ஆறினோடனே க்ளீன் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 25 ரூபா தான் டிஷ்யூ பேப்பர். அது நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ அந்த இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.